என்னதான் பல இருந்தாலும் இந்த ட்ரெஸ் 10,000 பக்குன்னு தாங்க இருக்கு. இந்த கடையில நான் என்ன ட்ரெஸ் எடுப்பேன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லாட்டி கடைசியில நான் சொல்றேன். ஒரு காலத்துல வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 3 ட்ரெஸ், தீபாவளி கொண்டு, பொங்கல் கொண்டு, பர்த்டே கொண்டு, அப்புறம் எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இருந்த போது கூட அந்த எமோஷன் வந்தது இல்லங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு டிப்ரெஷனான ஸ்டோரின்னு கேக்குறீங்களா? நானே உடம்பு சரியில்லாம டவுனா இருந்தேங்க. விஜய் என்ன வேணாலும் வாங்கி தரேன், நாங்க இருக்கிற கோல்டுக்கு ஒரு கோழி ரசம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு கம்மன் இருப்பேன். இல்ல வா தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாம், வலுக்க டைமா கூட்டிட்டு போய் வால்மார்ட்ல வாசலோட திரும்பியாச்சு தீபாவளி கலெக்ஷன் இல்லன்னு. சரின்னு ஒரு நார்த் இந்தியன் கடைக்குள்ள நுழைஞ்சு பார்க்க பக்கி மாதிரி இருக்கிறதுனால பழசு எதுவும் இல்ல, பக்கத்து கடையில போய் ட்ரை பண்ணுமா தர்மம் பண்ணுங்க சாமி சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே உள்ள நுழைஞ்சா மொத்த கடையும் 20% ஆஃபர்ல இருக்கு. நாங்க கலெக்ஷன் என்னவோ கலகல பலப்பழம் தான் இருந்தது. விலையும் 100, 150 மலமலன்னு எங்கேயோ இருந்தது. டாக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா 10,000 ரூபாய் வந்துரும் போல இருக்கு. உடனே 4 பேர் கமெண்ட் போடுவீங்க, சேலரி என்ன டாலர்ல தானே வாங்குறீங்க. என்னதான் டாலர்ல வாங்கினாலும் ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு ட்ரெஸ் வாங்கின காசை வச்சு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க எனக்கு மனசு கேட்காதுங்க. எல்லோ ட்ரெஸ் எனக்கு ஷார்ட்டா இருந்தது, ரெட் ட்ரெஸ் ரேட் அதிகமா இருந்தது, பிங்க் ட்ரெஸ் பேண்ட் லூஸா இருந்தது, பர்பிள் ட்ரெஸ் 10 மீட்டர் தூரத்துக்கு இருந்தது, கிரே ட்ரெஸ் கை லாங்கா இருந்தது. என்ன எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கலங்க.